இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா எப்படி இருக்க? நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ ஷாலு. அக்கா என்ன ஒரு மாதிரி பேசுற? நீ நல்லா இருக்க தானே? ஷாலு நீ அழறியா? அக்கா இங்க பாரு, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ முதல்ல அமைதியா இரு, நல்ல கூலா இருக்கா. நான் அதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா முடியல. அக்கா அப்பாவை நினைச்சுக்கக்கா. அப்பா என்ன சொல்லுவாரு? எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம எப்பவும் அமைதியா இருக்கணும். இல்ல ஷாலு, எனக்கு எ- எனக்கு எனக்கு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? நீ எதுக்காக அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஷாலு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே மன்னிப்பு கேட்டாகணும். அக்கா நான் சொல்றது கேளு. நீ அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குற அளவுக்கு இன்னைய வரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாதுக்கா. ஆனா என் கையால தப்பு நடந்துருச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அக்கா நீ என்ன பேசுற? நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஷாலு, நான் என் கையால ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அத நிச்சயமா என்னால சரி பண்ணவே முடியாது. என் கையால அது நடந்துருச்சு. என்னால அது சரி செய்ய முடியாது. ஆமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அது தெரியாம தான் நடந்துச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஷாலு. நான் அப்பா கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாவே நான் இப்ப என்னதான் செய்யறது? என்னக்கா நீ என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். ஷாலு. லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க வா. ஹலோ அக்கா. அக்காக்கு என்ன ஆச்சு? அவ செய்யக்கூடாத எந்த காரியத்தை செஞ்சிருக்கான்னு தெரியல. லக்ஷ்மி, கிரண் என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்காக இங்க வந்து கத்துற? என்ன ஆச்சு அபய்? நீங்க போன்ல கூட எதுவும் சொல்லல, ஆனா இங்க வந்து நீங்க... லக்ஷ்மி இங்க கீழே வரட்டும், எல்லாம் தெரிஞ்சிடும். அதனாலதான் ஆபீஸ்க்கு போகாதன்னு சொன்னேன். எது நடந்தாலும் உன் முன்னாடியே நடக்கட்டும். ஆனா என்னாச்சு ஆண்டி? என்ன விஷயம்? இங்க வா. ஆண்டி என்ன? இப்ப சொல்லு, இப்ப சொல்லுடி. நீயே சொல்றியா இல்ல நீ என்ன பண்ணிருக்கன்னு நான் சொல்லவா? கிரண் இவ சொல்ல மாட்டா, நீயே சொல்லிடு. சீக்கிரம் சொல்லு. ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? சொன்னதானே எங்களுக்கு தெரியும். லக்ஷ்மி ஏதாவது பண்ணாளா? இவளையே கேளு நீலம். லக்ஷ்மி, என்னாச்சு? நீ ஏதாவது பண்ணியா? இல்லத்த, நான் எதுவுமே பண்ணல. என்ன பாருடி, பொய் சொல்லாத லக்ஷ்மி. நீ பண்ணி இருக்கிற காரியத்தை யாராலையும் யோசிக்க முடியாது. நீ ஒரு திருடி, நீ ஒரு கெட்டவ. திருட்டுத்தனம் பண்ற. நீ எப்படி தெரியறியோ அப்படி கிடையாது. ஆனா நீ இந்த அளவுக்கு போவேன்னு நாங்க யாரும் கற்பனை கூட பண்ணல. நாங்க தான் தப்பு பண்ணோம். உன்ன மாதிரி ஒரு மட்டமான பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கல. என்ன பேசுறீங்க? கிரண் ப்ளீஸ், எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் பொண்ணை அவமானப்படுத்துறீங்க? இவ உங்க பொண்ணு தானே. இவ மேல உங்களுக்கு அன்பு இருக்குல்ல? நிச்சயமா. எனக்கும் என் பொண்ணு மேல நிறைய அன்பு இருக்கு. என் பொண்ணுக்காக இவள அவமானம் என்ன? இவள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். Enough, கிரண், enough. முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. என் பொண்ணு மிஸ்ஸிங் நீலம். அவ ரூமே அலங்கோலமா கிடக்கு. அதோட ரூம்ல சில இடங்கள்ல ரத்த கரையும் இருக்கு. என் பொண்ணு கிட்னாப் செய்யப்பட்டிருக்கா. வாட்? கிட்னாப்பா? கிட்னாப். அதோட என் பொண்ணை கிட்னாப் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். கிட்னாப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் அவளை கண்டுபிடி. நீ போய் மலிஷ்காவை கூட்டிட்டு வா. அந்த ஆளை புடிச்சு போலீஸ்ல கொடுத்துரு. சிம்பிள். கரிஷ்மா, நான் மலிஷ்காவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இப்போது சொல்றியா
நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? ஆனா நீ இந்த கேள்விய லக்ஷ்மி கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க? ஏன்னா லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கா. வாட்? அதே நேரத்துல மலிஷ்கா என்னுடைய இந்த அதிகாரத்தை பறிக்க முயற்சி பண்ணானா நான் ஒன்னும் அவளை விட மாட்டேன். அவளை நான் காணாம பண்ணிடுவேன். நானா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி எங்க வீட்டு மருமக. இவ எப்பவும் தப்பான காரியம் பண்ண மாட்டான். ஆண்டி நீங்க எதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் எதுவுமே பண்ணல. எல்லா குற்றவாளியும் இப்படிதான் பேசுவாங்க லக்ஷ்மி. தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? ஏதாவது ஆதாரம் காட்டு. எதை வச்சு லக்ஷ்மி தான் கிட்னாப் பண்ணான்னு சொல்ற? நீலம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சோனியா, லக்ஷ்மி ரிஷி கிட்ட என்ன சொன்னான்னு நீ சொல்லு. ஆமா, இந்த லக்ஷ்மி ரிஷி அண்ணா கிட்ட பேசினதை நானே கேட்டேன். மலிஷ்கா இவளோட வாழ்க்கையில வந்தா அவளை காணாம பண்ணிடுவாளாம். இத பாருங்க, சொன்னதை இவ செஞ்சிட்டா. நம்ம மலிஷ்காவை காணோம். சோனியா, என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஷட் அப். டோன்ட் யூ டேர். நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அது யாருக்கும் தெரியாம மறைக்க பாக்குறியா? எவ்வளவு கீழ்த்தரமா பண்ணிட்ட. மலிஷ்கா இன்னைக்கு வீட்ல காணோம். அண்ட் உனக்கு நல்லாவே தெரியும், மலிஷ்கா ரிஷி அண்ணாவை லவ் பண்றா. அதுவும் உண்மையா லவ் பண்றா. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, ரிஷி அண்ணா உன்னை சும்மா விட மாட்டான். உன் நிலைமைய ரொம்ப மோசமாக்கிடுவான். அதுக்கு உன்னால எப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. மலிஷ்காவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது எல்லாமே போய். நாங்க போய் சொல்றோமா? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னியா இல்லையா? மலிஷ்கா காணாம போவான்னு சொன்னியா இல்லையா? இந்த விஷயத்த சோனியா மலிஷ்கா கிட்டயும் சொன்னா. நீ ரிஷி கிட்ட சொன்னியா இல்லையா? என்கிட்ட சொல்லு. ஆனா என்ன? சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன்னா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எங்க 2 பேருக்குள்ள நாங்க பேசிக்கிட்ட விஷயம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம். நான் அப்ப சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா நான் அப்ப சும்மா சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் விளையாட்டுத்தனமா? இது கணவன் மனைவி விஷயமா? ஏன் கரிஷ்மா என்கிட்ட கூட தான் நீ பேசின. நீ தானே சொன்ன மலிஷ்கா உங்க 2 பேருக்கு நடுவுல வந்தான்னா நீ மலிஷ்காவை கஷ்டப்படுற அளவுக்கு பண்ணுவேன்னு சொன்னல. சொன்னியா இல்லையா? ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ வீட்டுக்கு வந்த. எங்க போன? ஏம்மா நீ வெளியே போயிருந்தியா? இப்பதான் வந்தியா? எங்கம்மா போயிருந்த? எங்க போயிட போறா? உங்களால இப்பவும் புரிஞ்சுக்க முடியல. இவ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கா. காலையில இவ எங்க இருந்து வரா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. நிச்சயம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அவ வேற ஏதாவது வேலையா போயிருந்திருப்பா. இங்க பாருமா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தப்பு செய்யற ஆளே இல்லை.